சண்டை ஊரா முடிச்சா பணத்தை கூட பிள்ளை கூட சாப்பிஸ்தாரா சைக்கிள் வரமாட்டேன். நீ தான் மாணவர் அடிக்கிற கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? 3 லட்சம் ரூபாய் ஒரு 2 ரூபாய் அப்படியே ஒரிஜினல் 3 லட்சம் பாவி உள்ளகிற தேங்காய் முடி எடுத்து கடை ஊரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்தலாம். நான் தான் உள்ள உக்காந்து தாய வைக்கிறோம். நீங்களாவது பரவாயில்ல பூச்சா வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் என் மேல கை வச்ச மகளிர் மனசு போய் கேஸ் கொடுப்போம் லாபம் வச்சுருவோம். பொம்பளைங்க கொடுக்கலாம், நீ எது கொடுக்க சொல்லு பாப்போம். மகளிர் மனசு போனா அட்மிட்டாவே ஊட்டியா இருப்பாங்க. பணத்தை கூட தேவையா முட்டை அம்மா நான் தாசிடா. யாரா தாசி என்ன தேவையா தானே? ஐயோ தேவையா முட்டை 1500 ரூபாய் கட்டிக்கிறேன். அப்போ எப்போ போயிட்டாவா மேடம்? தேவையா மேடம்? தேவையா மேடம்? பணத்தை கொடு மேடம். இன்னைக்குதான் கடைசி தேதி. நீங்க பாரு, சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாஸ்தி கிட்ட வந்த பணமோ வீட்டிருப்பது என் கைக்கு வராத 1500 நல்லா புள்ளேத்துல போட்டு வந்து போச்சு.
உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. எப்படியா மேடம்? அதனால என் வீட்டுல எத்தனையோ ஆம்பளை வருவாங்கடா. எத்தனையோ ஆண்கள் வருவாங்க. இன்னைக்கு நான் தான் முதல்ல ஓம்பர்தம் பண்ண உள்ள எனக்கு டோக்கன் போடணும். ஒரு ஆளா உள்ள எனக்கு டோக்கன். இது என்ன வேலை? டாபூர் மாமா வேலை. டாபூர் மாமா வேலை. மாமாவும் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கலாம். 1050 ரூபாய் கட்டி தேடி அவங்க டாபூர் மாமா. அம்மா நான் ஒரு பழிச்சு போச்சு. உலகத்துல ஆணும் இல்லாத பொண்ணும் இல்லாத திருநங்கையா நினைச்ச விட பயம் போட்டது பழிச்சு போச்சு. மேடம் என் காத்து ஆம்பளை பசங்க போடுறேன். இதெல்லாம் காமிச்சு கஸ்டமர் வருவாங்களா? ஆம்பளை வருவாங்க. 500 ரூபாய் இல்லாம ஒரு பேசனேன். நானோ வெகு தூரமாக நடந்து வந்தது. எனக்கு தண்ணீர் ராஜா அம்மாவை அம்மாவை பாருடா பாருடா மேலாட போறேன். நான் பார்த்து நீ பொட்டியா இருப்பேன். அம்மா வயிற்றுல சொல்லி நான் போட்டேன்.
டப்பர்ரா, சத்தியமா அவங்க அப்பா தெரிஞ்சா கூட்ட டீச்சர் வாங்க மிளகாய் இல்லை, புளி இல்லை, வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. மல்லிகாரனை பார்த்தா நான் என்ன சொல்ல வரேன்னா, வளர்ச்சி போட்டா எல்லாமே வந்துரும். யார் அப்படியா? எல்லாமே வந்துரும். ஐயா உள்ள யாரு பாத்தியா? மேடம் முரளி எவ்வளோ விடுறா இந்த லேபர் என்ன கூட பிடித்த அவர் கொட்டனி கட்டேன் இந்த காலம் துணிய காலம் இது 3 பேர்த்தோட சார்ஜ் அப்படிதான் இருக்கும். ஆபத்து என்பதே வராது. கையாடு அப்பா வர்றே என்ன அடுத்த மாசம் ஆபரேஷன் போடல நம்மளாம் தான் தூக்க கடல அப்பா தேடு வர வாடா குட்டியா வயல் கரண்ட் பில்ல கட்டிட்டான் சரியா உனக்கு ராசி உச்சத்திரம் நம்மள இறங்கி நவுத்து என்னையால தலைவர கடலை விட்டாலே பிரிந்தாலும் பிரியலாம் கலரை விட்டு மனம் பிரிந்தாலும் அது யாத்தையுமா மானே மாங்குயிலே உன்னை நானே தாங்குகிறே ஆடி மாத காத்தடிக்க வாடி கொஞ்சம் கட்டடிக்க மானே
நாட்டை சுற்றி வளவர தன்னுடைய மகன் முரளி இன்னும் வரலையே. அவன் வந்ததும் இந்த அமர்வு நாட்டுக்கு மன்னனாக முடிச்சுட்டி எனக்கு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இன்னும் வரல. சரி அவனை விடு. பில்லு கட்டுங்க ஒரு 1050 ரூபாய் வாங்கி போனான். கட்டிருப்பான். அவன் நல்லவன். பில்லோட தான் வருவான். பார்க்கலாம். சுட்டதடா முத்தி கட்டதடா நெஞ்சு சுட்டதடா திருப்பதி முருகர் கோயிலுக்கு வேண்டிக்கிறேன். திருப்பதியில முருகரா? அப்ப திருத்தல என்ன இங்க இருந்து புறப்படும் போது நல்லா டிப் டாப்பா கிளம்புங்க. லால் அடிப்பட்ட நாய் போல நிக்கிறியா? வேலை வாங்கியாந்துக்கிற வேலை கையில சம்பளம் கொடுக்குறா. எவ்வளவு திருத்த வேலையா? எவன் செய்வான் அந்த வேலையை? நகத்துல மண்ணப்படாத வேலை. நகத்துல மண்ணப்படாத வேலையா? ஒரு மார்க்கமா இருக்கா? அது சேர்ந்த தானா மார்க்கு. நீ அவனா அவளா? இந்த உலகத்தை படைத்தாலே பிரம்மா. பிரம்மா அவருக்கு எத்தனைமா? ஒருமா. நம்மளை பத்து எடுத்தாலே அம்மா. அந்த பத்திரி தெய்வம் அவனுக்கு ஒருமா. எனக்கு டபுள்மா. மாமா டாபுரு மாமா டாபுரு மாமா. நாடகம் முட்டுட்டு தெருவை இறங்கி போனா போதும். நல்ல வரவேற்பு. போறான் பச்சை கரண்ட் பிள்ளை கட்ட டாபுரு மாமா. வரவ போறவங்களாம் உன்னை ஒதுக்கிறாங்க. நல்ல சிறந்த தொழில் இதுதான். நல்ல வருமானம் தொழில். தெரிஞ்சு ஒதுக்குறாங்க, அங்க தெரியாம ஒதுக்குவாங்க. சரி வாட்டம். ஆமா 1000 ரூபாய் வாங்கணும்ல? இல்ல பில்லியா? அதுதான் வேலை வாங்கி அந்த 1050 ரூபாய். ஆமா இன்னொரு வந்தாலும் என் மகன் சொல்லுங்க. யாரு தேர்றா? 1050 ரூபாய் கொடுத்தாச்சியா? நான் பணத்தை கட்டினேன். பணத்தை நீ கட்டிட்ட? உன் பையன் பில்லு வாங்கறதுக்கு உட்காந்துட்டான். பில்லு வாங்க என் மகன் வந்திருக்கானா? ஏய் என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசர், வருங்கால இந்த நாட்டுக்கு மன்னர். அவன் தங்க கப்பி தான். தங்க கப்பி. ஏய் அவன் பச்சை மண்ணுடா. இன்னாரும் உன் பையன் மண்ணை பேச மானாண்டா. பில்லெல்லாம் மானாண்டா. அப்பா தேடு வர்றா. நான் சொன்னேன் அவர் கவுண்டர் உள்ள தலைய மாட்டிக்கிறேன். ஆடி மாச
ஏய், ஏடாச்சு? என் மகன் எங்க? என் நிலைமையை பாரு. இந்த வருஷம் போகவே பாவம் கட்டுவோம். ஐயா, என் மகன் எங்கடா? இருப்பது 4 திசை. ராஜ்ய திசை. 3 திசை எங்க ஒன்னால செல்லலாம். எங்க வேணாலும் செல்லலாம். வட திசை போகக்கூடாது. 4வது திசை வட திசை செல்லக்கூடாது என்று சொன்னாங்க. என் மகன் என் சொல்லு மேலே நிற்பான்டா. அங்கே தம்மன் நின்னுகிறான். அங்கே தான் நின்னுகிறான். இதை சொல்றேன். அந்த சொல்லு மேலேயே நின்னுகிறேன். ஏய், என் மகன் என்னாச்சு? உனது மகன் என் மகன் இந்நாட்டு இளவரசர் சொல்லு. வடதிசை சென்று விட்டார். பாவி. அட நயவஞ்சகா. அட நச்சு பாம்பே. உன்னை நல்லவன் நம்பி என் மகனை அனுப்பினேடா. அந்த வடதிசை எப்படி தசை? தாத்திகள் வாழக்கூடிய இடமாடா. சிரிக்காதீங்க ஐயா. நான் சிரிக்கிறேனா? ஏய், என் மகனை நினைச்சு நான் நீ பொங்கல் ஆயிரத்தி ரூபாய் போய் நாங்கள் மீண்டும் ஏண்டா, அந்த தாசுகள் வாழக்கூடிய இடமாடா. ஐயா. அங்கு சந்தவர் வாழ்ந்ததா சந்திரமா கிடையாது. வீட்டுல தங்க 1050 ரூபாய் கட்டிட்டு ஐயோ பணம் போனா. என் மகனுக்கு இதெல்லாம் கற்றுத்தது யாரு? ஐயோ ஐயா, உன் பையனை எடுத்து போய் எங்க நிக்கிறன்னு சொல்லுங்க. இங்க வச்சேடா. ராஜா, நிக்க வச்சேடா. பையன் போனாலும் போறோம். என் 1050 ரூபாய். என் மகன் போனது பரவாயில்ல, உனக்கு ஆயிரத்தி. என் மகனை பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு. என் மகனை பார்க்கணும். வேற வேலையை